உங்களை உண்மையாய் நடத்துவார். யாரும் நடத்தாத விதத்தில் கர்த்தர் உங்களை நடத்துவார். யாரும் பேசாத அன்பான வார்த்தைகளை உங்களிடத்தில் பேசுவார். யாரும் உங்களை தூக்காத இடத்தில் உங்களை கைப்பிடித்து தூக்குவார். அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவரையும் மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபிரேயர் 3:2 இவரும், அதாவது இயேசுவும், தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இயேசுவானவர் பிதாவுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அந்த இயேசுவை நாம் கொண்டிருக்கிறோம். அந்த வார்த்தையானவரை நாம் கொண்டிருக்கிறோம். அவருக்கு பெயர் உண்மையுள்ள தெய்வம். கிரியைகளில், பேச்சுக்களில், நடக்கைகளில் உண்மையாக இருப்பாராம். அவர் எங்கோ அல்ல, இங்கு இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிறார். உங்கள் இல்லத்தின் தலைவராக இருக்கிறார். உள்ளத்தின் தலைவராக இருக்கிறார். உங்களுக்கு செய்ய வேண்டும் என்கிறதிலே உண்மையாய் இருக்கிறார். உங்களுக்கு செய்ய போகிற காரியத்திலே அவர் உண்மையாய் இருக்கிறார். இயேசுவின் உண்மை உங்கள் வாழ்க்கையில் வந்து பலிக்க போகிறது. நீங்க சொல்ல போறீங்க, என் தேவன், எனக்குள் இருக்கிற இயேசு உண்மையாக இருந்து அவர் செய்ய வேண்டிய அனைத்தையும் அழகாக செய்கிறார் என்று சொல்லுகிற விதத்தில் உங்கள் வாழ்க்கை அமைய போகிறது, மாறப்போகிறது. கூப்பிடுங்களேன், உண்மையுள்ள இயேசுவே, இன்றைக்கு உண்மையை காண்பீர்களாக. God bless.